ஹோசூர் மக்களுக்கு இந்த இடம் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. வெல்கம் டு டே 4 ஆஃப் இட்ஸ் ஆல் அபவுட் ஹொசூர் இன் 15 days and reaching 50k followers. விடிய காலையில இந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனி சூழ்ந்து சூரியன் அப்படியே மெதுவா வெளியே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே பனிமூட்டத்துல இந்த கோவில் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு இப்ப நல்ல ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பைக்ல, கார்ல, ஆட்டோலன்னு நீங்க எப்படி வேணா வரலாம். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் எங்க வீட்ல இந்த கோவிலுக்கு எங்களை முதல் தடவையா கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்ப இந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. கீழ தேர்பேட்டையில இருந்து ஸ்டெப்ஸ்ல தான் ஏறி வரணும். பொறுமையா ஒரு இடத்துலயும் நின்னு நின்னு எல்லா பக்கமும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவோம். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலலாம் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலத்துல எங்க வீட்ல இங்க கூப்பிட்டு வந்துருவாங்க. ஊரு ஃபுல்லா பட்டாசு வெடிப்பாங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் முதல்ல எங்க வீட்ல கூப்பிட்டு போறது இந்த கோவிலுக்கா தான் இருக்கும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எப்ப யாரு வந்தாலும் வாங்க நம்ம மலை கோயிலுக்கு போலான்னு கூட்டு போயிடுவாங்க. உங்களுக்கும் இதே மாதிரியான மெமரிஸ் இருக்குன்னா அது என்னங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுங்க. Do follow me for more such videos. Day 5ல பாப்போம். Thanks for watching. Happy mommy, happy baby. Bye.